ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 2/8/2026 பரபவ வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி. இரவு 10:08 பின்பு பஞ்சமி தேதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூரட்டாதி. இரவு 9:14 பின்பு உத்திரட்டாதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யம கண்டம் மதியம் 12 மணியில் இருந்து 1:30 வரை, குளிகை காலம் மாலை 3 மணியில் இருந்து 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம், மகம். சங்கடகர சதுர்த்தி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 2. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு திரண்ட நன்மைகள் சேரக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மாணவர்களுக்கு மன மாற்றங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை பெருகும். உங்களுடைய சிறப்பான அமைப்புகளுக்கு பொறுப்பான பதவிகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதி மிக்க நட்புகளில் நாட்டம் கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தீர்த்தபாலீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UG. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய, உயர் அதிகாரியின் பாராட்டு கிடைக்கக்கூடிய, சில பேருக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வெகுமதியான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதி மிக்க மனிதர்களின் நட்பு புனிதமானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீ லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VH. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் விலகி கர்ஜனைகள் உருவாகும். முத்துக்கு முத்தான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, இழந்த சொத்துக்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய கலகலப்பான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் வெற்றி பெற நட்பு தேவை. வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற எதிர்ப்பு தேவை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீ காமாட்சி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WI. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கச்சிதமான பலன் நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையான நட்புகள் கிடைக்கக்கூடிய, நன்மையான உறவுகளை சந்திக்கக்கூடிய, ஒருதலை காதல் உண்மையான காதல் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரும்பிய நட்புகளில் விவேகம் காட்டுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வைகுண்ட வாசர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JX. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் அமையும். அதாவது சிம்ம ராசியை சேர்ந்தவங்களில் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு அல்லது திருமண வயசை கடந்தவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண பேச்சு உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமையும் கண்ணியமான காதல் உணர்வும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறிய நட்பு கூட ஒரு காலத்தில் பெரிய பலன் தரும் என்பதை
மனதில் வைத்து செயல்படக்கூடிய நீங்க விஸ்வரூப ஆஞ்சநேயர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமை சேரும். பொதுவாகவே அதாவது ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால அசதியே இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புகளை தேடிக்கொள்ளக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகளை ஒதுக்காமலும் நட்புகளை தவிர்க்காமலும் வாழ பழகுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வீர ராகவ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் உபாதைகள் விலகும். சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லைகளில் நிவர்த்தி கிடைக்கும். உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகைவனின் பாசத்தை விட நண்பனின் கோபம் நன்மையானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வேதகிரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NL. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தகுதிகள் மிகுதியாகும். உங்களுடைய திருத்தமான செயல்பாடுகள் மூலமாக பொருத்தமான வாய்ப்புகள் அழுத்தமாக கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல நட்பு கிடைப்பது அரிது, கிடைத்த நட்பை இழப்பது எளிது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க நித்திய கல்யாண பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபமே இல்லாத லாபம் சேரும். உறவுகளும் வரவுகளும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நன்மையான நாளாக அமையும். சிறு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு குறுந்தொழிலாக பெருந்தொழிலாக மாறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லோர்களின் சேர்க்கைதான் நட்பின் இலக்கணம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க தேவி கருமாரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LV. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுநிலையான செயல்பாடுகள் அதிகரிக்கும். சாதகமான சூழல் ஏற்படக்கூடிய சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறந்த நட்புகளை மறந்து விடாமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க முண்டக கன்னியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KQ. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகலமான சூழல் உருவாகும். அதாவது திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு உபரி வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவங்க நட்பு கிடைச்சா நரகம் கூட சொர்க்கம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JP.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சியங்கள் கச்சிதமாக நிறைவேறும். உங்களுக்கான கிருபைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக அமையும். புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன உறுதியும் கல்வியில் ஈடுபாடும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உதவி செய்தால்தான் உறவு, நல்லது சொன்னால்தான் நட்பு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கந்த பெருமானை சொந்தம் கொண்டாடி நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IQ. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.